சத்தம் போடுறாங்க, வண்டி ஓட்டி இறங்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே இல்ல மேல 200 பெரியப்பா ஆமா இங்க வாங்க. கை பரவ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. ஓகே ஓகே மச்சான். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்படியே ஆளை உழுந்து கடிடா இடிச்சு தள்ளுறப்ப என்ன ஆட்டம் பாரு. தண்ணி போற சத்தியமா நான் உங்க எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேங்க. என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் ரொம்ப லவ் பண்றேன் நானு. கடைசியில கூட துணையா இருங்கப்பா. இருக்க மாட்டேன். சாரி
ஓடிடுறா. விடாத, விடாத, விடாத.
வச்சிருங்க. எண்ணெய் கிராமம் எம் வளையப்பட்டியில் அமைந்து அதில் பாதித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய திருவிழாவிற்கு பாதுகாப்பு வழங்கிய இழுப்பூர் காவல் நிலைய ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர் மற்றும் காவல் அதிகாரிகள் அனைவருக்கும் எண்ணெய் கிராமம் எம் வளையப்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடைசி பாட்டு ஒரு பாட்டு போடுவா போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. எம் வளையப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய திருவிழாவிற்கு பாதுகாப்பு வழங்கிய இழுப்பூர் காவல் ஆய்வாளர் அம்மா அவர்களுக்கும் சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் எண்ணெய் கிராமம் எம் வளையப்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. சார் கொஞ்சம் மேல வாங்க சார், கொஞ்சம் மேல வாங்க சார். காவல் ஆய்வாளர் அம்மா அவர்களுக்கும் சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் எண்ணெய் கிராமம் எம் வளையப்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கு சிறந்த முறையில் பாதுகாப்பு வழங்கிய இழுப்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் அம்மா அவர்களுக்கும் சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கும் எம் வளையப்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. காவல் அதிகாரி அவர்களுக்கு எம் வளையப்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. இங்கு வருகை தந்த அனைத்து பொதுமக்களுக்கும் எண்ணெய் கிராமம் எம் வளையப்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு அபிஷேகம் நடைபெற இருப்பதால் ஊர் பொதுமக்கள் பக்த கோடி மையன்பர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். என்பதும் சம்மதம்
இந்திய முஸ்லிம் கிறிஸ்தவன் என்கின்ற தேசிய ஒருமைப்பாட்டை ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நாடு பாரத நாடு, குறிப்பாக தமிழ்நாடு. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ராமேஸ்வரம் கோயிலில் எந்த ஒரு இஸ்லாமத்தில் கொண்டு ஒரு கலாம் அவர்கள் வெற்றி பெற்றாரோ அந்த வெற்றி பெற்ற வீரரை ராமேஸ்வரம் கோயிலில் இந்துக்கள் சிற்பத்துக்கு மத்தியிலே அவருடைய சிலையை வடிவமைத்து கோயிலாக ஒரு பெருமை தன்னை கொண்டு இந்துக்களை கொண்டு மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஆங்கிலேயர்களுக்கு பாண்டியன் பெற்ற ஒரு பெருமை தமிழக மக்களை கொண்டு 1812 வீட்டில் தூங்குறாரு. 3 வயது சிறுமியாக மீனாட்சி போய் அவருடைய கையை பிடிச்சு வெளியில கூட்டு வரா. வெளியில வந்தோடனே வீடு இருந்துருச்சு. பார்த்தாரு, தன்னை காத்தது மதுரை மீனாட்சி என்பதை அறிந்தார். அந்த கொள்ளவில் ஓடுறார். அந்த பிள்ளை காலில் செருப்புலாம் போனான். அதன் வாயிலாக போன குழந்தை மீனாட்சியோட சன்னதி போயிட்டான். பார்த்தாரு, தன்னை காப்பாற்றியது மீனாட்சி என்பதை அறிந்து இன்றைக்கும் 10 நாள் திருவிழாவில் 5ஆம் நாள் மண்டகப்படி ஒரு வெள்ளைக்காரனை கொண்டு 412 வைடூரியம், 72 வரதம், 80 மாணிக்கம் கொடுத்து ஒரு ஜோடி செருப்பை காணிக்கை வழங்கிய பெருமை ரோஸ் பீட்டர் கொண்டு. எப்படி ஆண்டால் சிவலிங்கத்தின் மீது தன் கால் படக்கூடாது என்று எண்ணினாலோ இதை போல இந்த ரோஸ் பீட்டர் இந்த மீனாட்சி அம்மன் தன்மே நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொண்டு அவர் கொடுத்த செருப்புக்கு கீழே ரோஸ் பீட்டர் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய பொறித்த பெயர் உண்டு. அப்படிப்பட்ட பெருமை பெற்ற காரணத்தால்தான் இன்னைக்கு மதுரையில 5ஆம் நாள் மண்டகப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய குடும்பத்தினர் அங்க வைக்கக்கூடிய பெருமை தமிழகத்துக்கு உண்டு. அதே நேரத்தில் நாரத சொன்னார், பெருமாளுடைய மனைவி பூதேவி சீதேவி உலகம் அறிந்தது. திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் கோயில்ல துலுக்கநாச்சியார் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய இப்படிப்பட்ட இந்த 4 யாரையும் விட சிறந்தது குழந்தை ஓசை, குழந்தை யாரிருந்து என்பது மக்கள் மனதில் சொல் கேளாதவர் சொல்லக்கூடிய பெருமை குழந்தை கொண்டு. எந்த குழந்தையும் பிறக்கின்ற பொழுது நல்ல பிள்ளை வளர்கின்றவர்களும் அன்னை வளர்ப்பு எல்லாம் பெரியவர் சொல்லுவாங்க. சிறுபிள்ளை எல்லாமே வீடு வந்து சேராது என்பது ஆண்டோர் வாக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு பிள்ளை என்ன நோக்கத்தோடு பயணிக்கின்றதோ அந்த பிள்ளைகள விருப்பத்தை பூர்த்தி செய்தால் இளமையிலே நடை போட்டி மெல்ல நடை போட்டி அண்ணா நடை போட்டி மெல்ல நடை போட்டி Mujarra